சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, பிஜி டிஆர்பி, யூஜி டிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, ஹெச்ஜிடி, பிடி இது எல்லாமே டிஆர்பியில் வந்துடும். அதுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லைவ் டெஸ்ட் போட்டிருக்கோம். தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது நேத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட தமிழ் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2 எழுதினாலும் சரி, ஜிடி, பிடி எது எழுதினாலும் தமிழ்ல 30 மார்க் உங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெடியூல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் வரைக்கும் ஒவ்வொரு தினமும் இயல் வாரியா நம்ம தேர்வு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, இயல் 2. இயல் 1 நேத்தே பார்த்தாச்சு, இயல் 2. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் நம்பர் 2 போட்டுக்கோங்க. இன்னைக்கு டேட் அண்ட் டே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது ஒரு லைட் டெஸ்ட், நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொங்கை என்பதன் பொருள் என்ன? கொங்கை என்பதன் பொருள் என்ன? இதான் கொஸ்டின் நம்பர் 1, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ காடு, ஆப்ஷன் பி மகரந்தம், ஆப்ஷன் சி சோலை, ஆப்ஷன் டி பூ. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொங்கை என்பதன் பொருள் என்ன? கமெண்ட் சிஸ்டர் தட்டி விட்டே இருக்கணும். தட்டுறோம் தூக்குறோம், தட்டுறோம் தூக்குறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே டக்குன்னு தட்டி விட்டுறணும். ஆன்சர் பார்க்கலாமா? மகரந்தம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா தான் மார்க் கொடுக்கோங்க. கொங்கு என்பதன் பொருள் என்ன? மகரந்தம். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படியோ, எக்ஸாம் சிலபஸ் என்னவோ அதைத்தான் நம்ம கவர் பண்றோம். ரிப்பீட்டட் கொஸ்டின் இதுல ஆட் பண்ணிருப்போம். ரெகுலரா நீங்க டெஸ்ட் எழுதணும். நீங்க படிக்கிறீங்களோ படிக்கிறீங்களோ, லைவ் டெஸ்ட்டுக்கு ரெகுலரா நீங்க வரணும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? ரிப்பீட் பண்ற கொஸ்டின் நம்பர் 2 சொல்றேன் நானு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி கபிலர். ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். ஸோ அதே டைம் அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று சந்திரனை போற்றியவர் யார்? இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரிப்பீட் பண்றேன். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை, ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி கம்பராமாயணம், ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் தட்டி விடுங்க. தட்டுறோம் தூக்குறோம். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்டா எவ்வளவு டோட்டலா மார்க் எடுத்தீங்கன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேவா, டெஸ்ட் ஷெடியூல் கீழே இருக்கு. புதுசா வந்தவங்க பார்க்காதவங்க கூட பாத்துக்கோங்க. ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிங்க. டெய்லி ஒரு இயல் படிக்கணும். 4வது கேள்வி, திங்கள் என்பதன் பொருள் என்ன? திங்கள் என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸையும் நம்ம ஆட் பண்ணிருப்போம். திங்கள் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ நிலவு, ஆப்ஷன் பி சூரியன், ஆப்ஷன் சி உலகம், ஆப்ஷன் டி பூமி. 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில்.
நிலவு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், நிலவு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க, நிலவு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடான பார்க்கலாம், டைத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இதே டைம் தான் எக்ஸாம்லேயே வரும். ஸோ சேம் டைம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம இதில் வந்து 1000+ மெம்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைக் டெஸ்ட், டெய்லி ஈவினிங் 7 o'clock நடக்கும். ஓகே, 5th கொஸ்டின். இளங்கோவடிகளின் காலம் எது? இளங்கோவடிகளின் காலம் எது? ஆப்ஷன் ஏ கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி கிபி 3ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி கிபி 4ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஃபாஸ்டா பண்ணணும், தட்டி விட்டுறணும். ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே டக்கடன்னு தட்டி விட்டுறணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் நான் டபுள் டைம் ரீட் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவசரப்படாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தட்டி விடுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கிபி 2ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணி கரெக்டா இருந்தா மார்க் போடுங்க. இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ பாண்டிய மரபு, ஆப்ஷன் பி சேர மரபு, ஆப்ஷன் சி சோழ மரபு, ஆப்ஷன் டி பல்லவ மரபு. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? ஃபாஸ்டா தட்டி விடணும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளவுதான் டைம் இருக்கும், எக்ஸாம்லயும் இவ்வளவுதான் டைம் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் சொன்ன உடனே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு தட்டி விட்டுறணும். தட்டுறோம் தூக்குறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டயலாக். சேர மரபு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சேர மரபு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு, ஞாபகம் இருக்கா? சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள், சரியா? சோ இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். ஓகே, அடுத்து போக போக உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே கொடுப்போம். நீங்க வந்து ரெகுலரா பார்த்தாதான் ரிவிஷன் நோட்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம், அப்பப்ப கொடுப்போம். எப்பெல்லாம் நாங்க ரெடி பண்றோமோ அப்பெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். கவனமா நீங்க வந்து பாருங்க, எதுல வேணாலும் படிங்க. லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிருங்க, டெய்லி வந்துடணும் லைவ் டெஸ்ட்டுக்கு. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை எவை? 7வது கேள்வி. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை எவை? ஏ பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சொல்லட்டுமா ஆப்ஷனா? ஆப்ஷன் ஏ வந்து திருக்குறள் மூதுரை, ஆப்ஷன் பி வந்து வளையாபதி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் சி வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, ஆப்ஷன் டி வந்து நீலகேசி சூளாமணி. இந்த 7வது கேள்வி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. இரட்டை காப்பியங்கள் எனப்படுபவை அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மூதுரை, வளையாபதி சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் மணிமேகலை, நீலகேசி சூளாமணி. எந்த ஆப்ஷன் வரும்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா தட்டி விடணும். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ணும்போது தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரியும். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வர மாட்டாங்க, சரியா? அதனாலதான் உங்களை நீங்களே ஆக்சஸ் பண்ண சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கத்தம் இல்ல கத்தும், சரியா? பிரிண்டிங் மிஸ்டேக். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று
And then சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். And then சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் டி முடியரசன். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. நீங்க இதை கேட்டா கூட போதும், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு ஹெட்ஃபோனோ இல்லை நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போதோ டிராவல் பண்ணும் போதோ நீங்க லைவ் டெஸ்ட்ல கேட்டா மட்டும் போதும். நீங்க எப்பனாலும் இதை எத்தனை தடவை வேணாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா? இதோட ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட், இது ஃப்ரீ கோச்சிங் சென்டர். ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றான் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் இருக்கும். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாங்க கொடுக்குறோம். அதுல வந்து எக்ஸஸா உள்ளதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமலாம் படிக்கூடாது. ஜஸ்ட் யூ கேன் ரீட். ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நீங்க தாராளமா வரலாம். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கனக சுப்புரத்தினம், ஆப்ஷன் பி சுப்பிரமணியன், ஆப்ஷன் சி ராஜகோபாலன், ஆப்ஷன் டி துரைராஜு. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? சேம் இதே டைம் தான் எக்ஸாம்ல இருக்கும். ஃபாஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி சுப்பிரமணியன். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகே, 10th கொஸ்டின் வந்தாச்சு. கேணி என்பதன் பொருள் என்ன? கேணி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ கிணறு, ஆப்ஷன் பி உலகம், ஆப்ஷன் சி மாளிகை, ஆப்ஷன் டி கடல். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கிணறு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். சித்தம் என்பதன் பொருள் என்ன? இப்ப 6th ஸ்டாண்டர்ட்னால ஓரளவு நீங்க ஜட்ஜ் பண்ற அளவுக்கு ஆன்சர்ஸ் இருக்கலாம். அண்ட் போக போக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அடிஷனல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்கும். சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? ஆப்ஷன் ஏ வருத்தம், ஆப்ஷன் பி குணம், ஆப்ஷன் சி மகிழ்ச்சி, ஆப்ஷன் டி உள்ளம். ஏயா பியா சியா டியா? சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்க்கலாம். உள்ளம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், உள்ளம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. உள்ளம். 12வது கேள்வி தெரியுதா? கொஸ்டின் நல்லா கிளாரிட்டியா தெரியுதா? அலர் என்பதன் பொருள் என்ன? அலர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மொட்டு, ஆப்ஷன் பி வாடுதல், ஆப்ஷன் சி மலர்தல், ஆப்ஷன் டி விழுதல். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு இயல் வாரியா தமிழ் சப்ஜெக்ட்ல தேர்வு நடக்குது. ஸ்டாண்டர்ட் வைஸாவும் நடக்கும், இயல் வாரியா. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் இயல் வாரியா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். லாஸ்ட்ல ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? அலர் என்பதன் பொருள் மலர்தல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல நீங்க டோட்டல் மார்க் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். உங்களை நீங்களே அசஸ் பண்ணும்போது தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 13வது கேள்வி, அதாவது 13th கொஸ்டின் நம்பர் 13. மேரு என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் ரிப்பீட்டடா வந்தது. நீங்க 10 years கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கூட, யாராவது வச்சிருந்து பார்த்தா கூட உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். மேரு என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ இமயமலை, ஆப்ஷன் பி காடு, ஆப்ஷன் சி கடல், ஆப்ஷன் டி சோலை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட்.
ஸோ போட்டித் தேர்வு வெற்றி பெற நடத்தக்கூடியது. கொஸ்டின்ஸ் ரொம்ப வேலிடா இருக்கும் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எடுக்கிறனால உங்களுக்கு பெக்யூலரா எல்லாமே கிளியரா இருக்கும். ஆன்சர் பார்க்கலாமா? ஏபிஎஸ் சிஆர்டின்னு சொல்லிட்டீங்களா? நான் என்னதான் ஒரு சைடு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அது ஒரு பக்கம் காதில் போட்டுட்டு இந்த பக்கம் ஆன்சர் எனக்கு தட்டி விட்டே இருக்கணும். தட்டுறோம் தூக்குறோம். ஆன்சர் பார்க்கலாமா? இமயமலை ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 14வது கேள்வி. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதை எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ இடம்பெயர்தல், ஆப்ஷன் பி வலசை போதல், ஆப்ஷன் சி பறத்தல், ஆப்ஷன் டி குடிபெயர்தல். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏபியா சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வலசை போதல் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டைத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது. சேம் இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். நான் எப்பயே சொல்லிட்டேன், சேம் இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் ஆகும். கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின், 15வது கேள்வி போட்டுக்கோங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை பாடியவர் யார் அல்லது எழுதியவர் யார்? இப்பாடலை எழுதியவர் யார்? இப்படி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியான கண்டென்ட் இதுதான். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சத்திமுத்த புலவர், ஆப்ஷன் பி தொல்காப்பியர், ஆப்ஷன் சி பவநந்தி முனிவர், ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். கொஞ்சம் டஃப் தான் ஆப்ஷன்ல. இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் அது இதுன்னு எதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. படிச்ச ஆன்சர் தெரிஞ்சதான் கரெக்டா வரும். ஏபிஎஸ்சிஆர்டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு லைட் டெஸ்ட் தினமும் இரவு 7 மணிக்கு வரும். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லனா உங்க மைண்ட்ல வந்து அது செட் ஆகணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சத்திமுத்து புலவர் ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாங்க எடுப்போம். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நாங்க எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். 16வது கேள்வி. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். நல்லா கேளுங்க. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி சத்திமுத்து புலவர், யாவராது ஆப்ஷன் சி பவநந்தி முனிவர், ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். ஏயா பியா சியா டியா? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஆன்சர் பண்ணுங்க. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகளை இயற்றியவர் யார்? அடுத்து நம்ம சோஷியலுக்கும் லைவ் டெஸ்ட் போட போறோம். ஸோ உங்களுக்கு சோஷியல் என்ன டயத்துல வரும், என்ன ஷெடியூல் சொல்லிட்டு விரைவில் உங்களுக்கு அளிக்கப்படும். ஓகே, இந்த வாரம் கம்மிங் சண்டே ரிலீஸ் பண்ணிடுவோம் ஷெடியூல். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாமா? தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொன்னவர் சத்திமுத்து புலவர். ஓகேயா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்ல டோட்டல் மார்க்கை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு. அதுதான் வந்து ஒரு கெத்தே. ஒரு மார்க் எடுத்தாலும் இல்லை, நீங்க எடுத்த மார்க் தான். அது தாராளமும் சொல்லலாம் வெளியே, யாரும் இது சொல்ல போறது இல்லை. ஓகே, 17வது கேள்வி. தமிழகத்திற்கு வலசை வந்த செங்கால் நாரைகள் பற்றிய பாட்டு சங்ககால புலவர் யாரால் பாடப்பட்டது? சங்க காலத்துல செங்கால் நாரைய பத்தி யாரு பாடினாங்க, யாரால பாடப்பட்டது? அவங்க வந்துட்டு போனாங்களா அந்த வலசை
வலசை போதல், பறவைகள் வந்துட்டு போறது என்ன சொல்லுவோம், வலசை போதல்னு சொல்லுவோம். அது செங்கல் நாரை தான் வந்துட்டு போச்சுன்னு இப்பதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோமே. அப்ப வந்து அவங்க அத ஒரு புலவர் வந்து பாடினார் இல்லையா, அந்த சங்ககால புலவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ நக்கீரர், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர், ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி புலவர். சத்தியமூர்த்தி கிடையாது, சத்திமுத்து புலவர். சத்திமுத்து புலவர், முத்த புலவர். ஆமா அப்படிதான் வரும். ஓகே, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் நான் கிரஷன்ஸ்னா. ஓகே, சத்திமுத்த புலவர். ஓகே, ஆன்சர் என்ன வரும், ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நக்கீரரா, இளங்கோவடிகளா, பவனந்தி முனிவரா, சத்திமுத்த புலவரா? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா தட்டுறோம் தூக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு அடிக்கணும். சும்மா அந்த மோட்டிவேஷன் கதை பார்க்கறது, மோட்டிவேஷன் இது மூவி பார்க்கறதுலாம் வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். டெய்லி ஒரு இயல் படிச்சிங்களா, ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, அதுக்கு மட்டும் ஃபோனை தூக்குங்க, வேற எதுக்காண்டி ஃபோனை தூக்காதீங்க, அப்படின்னா நீங்க கிளியர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் இந்த இருக்குல்ல சத்திமுத்த புலவர், அவர் தான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகே, செங்கால் நாரைனாலே சத்திமுத்த புலவர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அவர் தான் சங்ககால புலவர், ஒருத்தர் தான் வலசை போதலை பத்தி பாடியிருப்பாரு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இந்த மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போலாம். ஓகே, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 18வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? ரெக்கையே அடிக்காம கடலை தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளைட் மாதிரி சில பறவை பறக்கும் பாத்தீங்களா, அதை தான் சொல்றாங்க. அது எந்த பறவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க புக்ஸ்ல. அது பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ மரங்கொத்தி, ஆப்ஷன் பி கப்பல் கூளை கடா, ஆப்ஷன் சி செங்கால் நாரை, ஆப்ஷன் டி தேன் சிட்டு. இந்த 4 பறவைகள்ல எந்த பறவை தான் ஃபிளைட் மாதிரி பறக்குது, 400 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் பறக்கிற பறவை கேட்டிருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? ஏயா பியா சியா டியா? கரெக்டான ஆன்சரை தட்டி விடுங்க, என்ன மனசுல படுதோ டப்புன்னு தட்டி விடுங்க. ஏ பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சேம் இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ஜஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் டைம். ஓகேவா? நீங்க டெட் பேப்பர் 1 படிச்சாலும் சரி, பேப்பர் 2 படிச்சாலும் சரி, எஸ்ஜிடி படிச்சாலும் சரி, பிடி படிச்சாலும் தமிழ் உங்களோட தான் இருக்கு. சேம் அதே சிலபஸ் தான். 10th வரைக்கும் யாரா இருந்தாலும் படிச்சிட்டிங்கன்னா கிளியர் பண்ணிட்டு அழகா வந்துடலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கப்பல் கூளை கடா இவங்க தான் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை. ஓகேவா? கப்பல் கூளை கடா. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தெரியும், ஆனா இது கொஸ்டின்ல 3 டைம்ஸ் வந்திருக்கு. நீங்க கொஸ்டின் பேப்பர் வெரிஃபை பண்ணாலே தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல 3 டைம்ஸ் வந்திருக்கு, டிஎன்பிசிலே வந்திருக்கு. சிட்டுக்குருவி முட்டைகளை அடைகாக்கும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19வது கேள்வி, 19th கொஸ்டின். வரிசையா கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. எத்தனை நாள் அடகாக்கும்? ரொம்ப எளிமையா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க, பட் இது வந்திருக்கு. எளிமையா இருக்கனால விட்டுட்டா வருவோம், எளிமையா இருந்தா லட்டு மாதிரி எடுத்துடணும் மார்க்க. ஏ பிஎஸ்சி டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 14 நாட்கள். 14 நாட்கள். சிட்டுக்குருவி முட்டைகளை அடைகாக்கும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 14 நாட்கள். அடுத்து, சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வந்து வாழ முடியாத பகுதி எது? இதுவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இமயமலை, ஆப்ஷன் பி துருவ பகுதி, ஆப்ஷன் சி காடுகள், ஆப்ஷன் டி மலைகள். இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே, சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி ஆப்ஷன் பி துருவ பகுதி. துருவ பகுதியில தான் அவங்களால வாழவே முடியாது. ஓகேவா? ஸோ சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்டா துருவ பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாம். அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இது ஒன்று. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹமீத், ஆப்ஷன் பி சலீம் அலி, ஆப்ஷன் சி ஜெயமோகன், ஆப்ஷன் டி கிருஷ்ணமூர்த்தி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? டக்குன்னு தட்டி விடுங்க. ஃபாஸ்ட். இந்த அளவாவது நீங்க கொஸ்டினுக்கும் ஆப்ஷனுக்கும் டைம் கொடுக்கணும் திங்க் பண்றதுக்கு. பார்த்தோன்னே போட்டுட்டு போயிடக்கூடாது. அது கண்டிப்பா ராங் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். நல்லா 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணணும். அதனாலதான் நான் உங்களுக்கு அதே பழக்கத்தை கொண்டு வரேன். சரியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சலீம் அலி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், சலீம் அலி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது 22வது கேள்வி பார்க்கலாம். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி எனும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி, ஆப்ஷன் பி கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் சி தரிப்புள்ளி ராம், ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை. இதையும் கொடுப்பாங்க. ஏபிஎஸ்சிடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது ஒருத்தரோட வரலாற்று நூல் தான். தன் வரலாறு அவர் எழுதியிருக்காரு. அவர் யாருன்னு கேக்குறாங்க. ஏபிஎஸ்சிடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான் டைம் இருக்கும் எக்ஸாம்ல. ஓகே, ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்ற கருத்தை கூறியவர் யார்? ஒன் மோர் ரிப்பீட் பண்றேன். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்ற கருத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி, ஆப்ஷன் சி சம்பத் சுப்பையா, ஆப்ஷன் டி மேற்கண்ட எவரும் இல்லை. ஏபிஎஸ்சிடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆனா இதுதான் நிஜமே. ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்கள் இல்லைன்னா உயிரினங்கள் எல்லாமே நல்லாவே வாழலாம். நம்ம இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அவங்க நீட்டா தான் இருக்காங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ரொம்ப நீட்டாவும் அண்ட் டைமை வேஸ்ட் பண்ணாவும் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. அவங்ககிட்ட நம்ம நிறைய கத்துக்கிற வேண்டியது இருக்கு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 24th கொஸ்டின். உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது உலகிலேயே வேர்ல்டுலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு பறவை இருக்கும். 22,000 கிலோமீட்டர், நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் நடக்க முடியாது. அது 22,000 கிலோமீட்டர் பறந்து போகுது, பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கூளைக்கடா, அதான் முன்னாடி வரும்ல கப்பல் கூளைக்கடா, அது ஒண்ணு. ஆப்ஷன் பி தேன் சிட்டு, ஆப்ஷன் சி ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் டி செங்கால் நாராய். நாலு டீமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதனாலதான் அந்த 4ஐயும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ல. ஏபிஎஸ்சிடியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா யூனிட் வைஸா வந்ததான், மொத்தமா புறக்கி எடுத்து உங்களுக்கு கொடுத்து எப்படியாவது உங்களுக்கு கிளியர் பண்ண வச்சிருவோம். சரியா? நீங்க தொடர்ந்து அட்டன் மட்டும் பண்ணுங்க. கன்ஃபார்மா இதுல 99% உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். தமிழ் பாத்தீங்கன்னா தமிழ்ல 30 மார்க் உங்களுக்கு தான். சோசியல் பாத்தீங்கன்னா சோசியல் உள்ள மார்க் உங்களுக்கு தான். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆர்டிகாலா. ஆன்சர் என்னது? ஆர்டிகாலா. 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் ஒரு பறவை உலகத்திலேயே. நெடுந்தொலைவு இதுதான். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா அந்த மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டோட்டல் மார்க் சொல்லணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 25வது கேள்வி.
பறவைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி, ஆப்ஷன் பி ஓராலஜி, ஆப்ஷன் சி நியூராலஜி, ஆப்ஷன் டி கார்டியாலஜி. இந்த 4 லஜின்னு வருது. இந்த 4மே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இதுல பறவைகள் பற்றிய படிப்புங்கிறது எதை சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்ல என்ன பேட்டர்னோ, எக்ஸாம்ல என்ன சிலபஸோ, எக்ஸாம்ஸ் எப்படிலாம் ப்ரீவியஸ் இருக்கோ கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நாம உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுப்போம். மற்ற லைவ் டெஸ்ட் மாதிரி டெல்லாம் இருக்காது. நம்மளால ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும், அப்சல்யூட்லி கரெக்டா இருக்கும், உங்களுக்கு அப்படியே ஃபேக்டா இருக்கும். 99% ஷுவரா சொல்ல முடியும். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். மீதி உள்ள 1% அதுலயும் உங்களோட உழைப்பு இருந்தா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆர்னித்தாலஜி ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் என அழைக்கப்படும் மாதம் மற்றும் நாளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படியும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிளா உலக சிட்டுக்குருவிகள் தினம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ எந்த நாள் வருது பாருங்க. மார்ச் 22, மார்ச் 20, மார்ச் 21, மார்ச் 23. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், மார்ச் 20. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 27வது கேள்வி. மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? ரிப்பீட்டட் இது. மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மாளிகைகளின் அடுக்குகள், ஆப்ஷன் பி வீடுகள், ஆப்ஷன் சி கிணறு, ஆப்ஷன் டி நிலம். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஸ்டினும் ஒரு வேல்யூபிளான கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இதுக்கடுத்து எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஷெட்யூல்ல. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி டைம் கன்சியூவ் பண்ணி படிங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மாளிகைகளின் அடுக்குகள். மாளிகைகளின் அடுக்குகள். அடுத்து பார்க்கலாம். ஏயா பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. டக்குன்னு தட்டி விட்டுட்டு டக்குன்னு கொஸ்டினை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து 28வது கேள்வி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ சீத்தலை சாத்தனார், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி கம்பர். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? தட்டி விடணும். டக்குன்னு தட்டி விடணும். அந்த அளவு நான் தர பண்ணிடுவேன் உங்களை. நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, என் கூடயே டிராவல் பண்ணீங்கன்னா சக்சஸ்ங்கிற ஒரு பாதையை உங்களுக்கு நான் காட்டிடுவேன். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், இளங்கோவடிகள். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். ரொம்ப லேட்டா பண்றீங்க, ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 29வது கேள்வி. புல் என்பதன் பொருள் என்ன? புல் என்பதன் பொருள் என்ன? ஏ பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பறவை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் கரெக்டா வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து 30வது கேள்வி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பார்க்கலாமா?
ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார். ஓகே, இதே மாதிரி 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்லயும். ஸோ அதே பேட்டர்ன் தான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஸோ 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூடான கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்து டெய்லி வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். தினமும் இரவு 7 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் அழகா இயல்வாரியா தினமும் தேர்வு எழுதி தேர்வுல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். போட்டி தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டி தேர்வுக்கும் ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எந்த டயத்துல எப்போ வரும் அப்படிங்கிறது தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எவ்வளவு எல்லாரும் மார்க் எடுத்தீங்க, இந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எல்லாமே நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன படிக்கணும்? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 படிக்கணும். இது முதல் பருவத்துல நடந்துட்டு இருக்கு. ஷெட்யூல் பார்க்காதவங்க பாத்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நேத்து டெஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல நீங்க எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அண்ட் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதை பார்த்துக்கலாம். டைம் மிஸ் பண்ணாங்களே, எப்போ நீங்க அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு லைவ் டெஸ்ட். ஸோ லைவா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஓகே, நாளைக்கு என்ன படிப்பீங்க? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பாய்.